அனைவருக்கும் வணக்கம். 2024 வருடத்தின் முதல் சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா மார்ச் 25 திங்கட்கிழமை நிகழ்ந்ததுங்க. இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்பட்டிருக்கு. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியல அப்படின்னாலும் கூட சந்திர கிரகணத்தினுடைய தாக்கமானது சில கிரக நிலைகளில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். இந்த சந்திர கிரகணத்தின் காரணமாக கிரக நிலைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் கும்ப ராசியினருக்கு மார்ச் 25 பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது, என்னென்ன பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பாதகமாக அமையும் அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கும்பராசி நேயர்கள் அப்படின்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பங்குனி உத்திர தினம் இன்றைய தினத்தில் வர்றதுனால உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரங்களை 3 முறை டைப் செய்துவிட்டு இந்த பதிவை கண்டினியூவாக பார்க்க ஆரம்பிங்க. கும்பராசி நேயர்களே, மார்ச் 25 பிறகு, அதாவது சந்திர கிரகணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டியது அவசியமாகிறது. பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகலாம். இருப்பினும் பணவரத்து அப்படின்னு வரும்பொழுது ஓரளவிற்கு திருப்தி தர வகையில் இருந்தாலும் கூட மறுபுறம் செலவுகள் உங்களை வாட்டி எடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனா அதனால கொஞ்சம் செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் வழக்குகளில் பார்த்தீங்கன்னா சாதகமான போக்கு காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும். வாடிக்கையாளர்களிடம் சாமர்த்தியமாக பேசுறதன் மூலமா வியாபார வளர்ச்சி பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை ஏற்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவர்கள் ஏதாவது நான் ஆலோசனை சொல்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்ல வருவாங்க, அதை அப்படியே நம்பி அதை செயல்முறைப்படுத்தக்கூடாது. அவர்கள் சொல்கிற ஆலோசனைகளை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு முன்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முறை யோசனை பண்ணி அதுக்கப்புறமா செயல்படுத்த பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம். அதே சமயம் எல்லா விஷயத்தையுமே சரிங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து செய்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நெருங்கிய உறவுகளாகவே இருந்தாலும் நெருங்கிய நண்பர்களாகவே இருந்தாலும் மார்ச் 25 பிறகு நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா யாரேனும் உங்களுக்கு ஆலோசனை வழங்கினாலும் சரி, அந்த விஷயங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து செய்ய பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. உத்தியோகஸ்தர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு. அதே சமயம் குடும்பத்தில் இருப்பவர்களால் கூடுதல் வருமானம் கிடைக்கப்பெறுவீங்க. முக்கிய நபர்களினுடைய அறிமுகத்தால் நன்மை உண்டாக காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான நிலை காணப்படுங்க. பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். பெண்களுக்கு பண வரத்து அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு காரியமும் லாபகரமாய் நடந்து முடியுங்க. செயல்திறன் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்களுக்கு பாடங்களை மன நிறைவுடன் படித்து முடிச்சிடுவீங்க. இதனால் கூடுதல் மதிப்பெண் உங்களால் பெற முடியும். இருப்பினும் நீங்கள் கூடுதல் மதிப்பெண் பெறணும் அப்படின்னா அதீத அளவில் முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்துவதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் வெற்றியடையலாம். கலைத்துறையினர்கள் உற்சாகமுடன் செயல்பட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீங்க. அதே மாதிரி பண வரவு கலைத்துறையினருக்கு கலைஞர்களுக்கு தாராளமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். தேவையான பட வாய்ப்புகள் உங்களுக்கு சேரும். அரசியலில் உள்ளவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தாங்க நிலவுது. குறிப்பிட்ட சிலர் உங்களுக்காக பேசுவாங்க. நற்காரியங்களில் ஈடுபட்டு பேரும் புகழும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். வாக்கு வன்மை
துணையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக ஆரம்பிக்கும். பணியாட்கள் மூலமாக காரிய அனுகூலம் உண்டாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்குங்க. எந்திரங்களை இயக்குபவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்க பெறுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சி தர வகையில் அமைய பெறுகிறது. சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே சரி கொஞ்சம் தான் டென்ஷனும் கொஞ்சமாக கோபமும் அடிக்கடி உருவாக செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஓரளவிற்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் விரும்பியபடி காரியங்கள் நடைபெறுங்க. நீண்ட தூர தகவல்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக வந்து சேருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். லாபம் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. புதிய வாடிக்கையாளர்கள் ஏற்படுவதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகப்பெறும். அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்போது பாராட்டும் பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த டென்ஷன் குறைந்து சந்தோஷமான நிலை காணப்படணும் அப்படின்னா நீங்கள் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் அனுசரித்து வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாக இருக்கும். அதே போல கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவு நிலவணும் அப்படின்னா ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகளை எடுக்கும்போது ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி முடிவுகளை எடுங்க. அதே மாதிரி ஒருவருக்கொருவர் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வது நல்லது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கணவன் மனைவிக்கு இடையேயான ஒரு மகிழ்ச்சியான உறவு நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம். பிள்ளைகளின் நடத்தை உங்களுடைய மனதுக்கு நிம்மதியை தர வகையில் இருக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய டென்ஷன் பாதியாக குறைவதற்கான வாய்ப்பும் இருக்குது. கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கணும் அப்படின்னா ரசிகர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. அரசியல் துறையினருக்கு எதுலையுமே உடனடி முடிவு கிடைக்காம இழுபறியான நிலை காணப்படுங்க. மற்றவர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் பற்றி இருந்த டென்ஷன் நீங்கும். புதிய நட்புகள் மூலமாக உதவி கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கத்தாங்க செய்யும். அதனால் பயணங்கள் போது கொஞ்சம் கூடுதல் திட்டமிட்டு செயல்படுத்தினீங்க அப்படின்னா ஓரளவிற்கு அலைச்சலை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரங்களில் அலைச்சல்களை நாம் தவிர்க்கலாம். சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலையும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக தீர ஆலோசனை செய்து சிந்தித்து செயல்பட்டு அதுக்கப்புறமா வாக்கை கொடுக்க பாருங்க. உங்களுடைய குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகள் வரலாம். அதற்காக உங்கள் குழந்தைகள் மேலே கோபம் கொள்ள வேண்டாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைக்கு வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது தம்பதிகளிடையே பார்த்தீங்கன்னா அன்பும் பாசமும் நிலைத்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. கருத்துக்களை பரிமாறுவதற்கு முன்பாக பொறுமை மற்றும் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்ய பாருங்க. ஏனோ தானோ அப்படின்ட்டு நீங்கள் நினச்சதெல்லாம் தம்பதியர் தானே, நம்மளுடைய மனைவி தானே, நம்முடைய கணவர் தானே அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா பிரச்சனை பூதாகரமாக வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தம்பதிகளிடையே பரிமாறுவதற்கு முன்பாக கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்க பாருங்கள். அதே மாதிரி திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடந்தேறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர்களுக்கு ஏற்ற வரன் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் அப்படின்னு யோசனை செய்தவர்களினுடைய எண்ணம் ஈடேறும் ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் அப்படின்னு
வரும் பொழுது மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது. உங்களினுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள பாருங்க. சிலருக்கு தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டம் கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், சில விஷயங்கள் உங்களுக்கு பாதகமான விளைவை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய குடும்பத்திலையும் உறவினர்கள் மத்தியிலையும் நண்பர்கள் மத்தியிலையும் சரி கொஞ்சம் அனுசரணையான போக்கு இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதே சமயம் பணியிடம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் கவனச்சிதறல் காரணமாக பிரச்சனை வரலாம். அலட்சியம் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் பணியில் எந்த அளவுக்கு மும்முரமாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய கவனத்தை ஈர்த்து கரெக்டாக சரியான நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்கிறீங்க, அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடின உழைப்புக்கு காரணமாக உங்களுடைய பணியிடச் சூழல் உங்களுக்கு சாதகமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சிதம்பர நடராஜ பெருமானை பூஜித்து வணங்கி வர அனைத்து வித பிரச்சனைகளும் நல்ல முடிவுக்கு வரும். மன அமைதி கிடைக்கப் பெறுவீங்க.